بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை தரலாமல் பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எப்படி ரப்புல் ஆலமீன் நம்மை ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றானோ, இந்த ஒன்று சேர்தல் என்பது மறுமை வரை, சொர்க்கம் வரை நிலைத்திருக்க ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே ஜும்ஆவுடைய தினத்திலே. அப்படிப்பட்ட நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய மனைவி, மக்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். உலகத்திலே வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை கொடுத்து படுக்கையிலே முடக்கி விடாமல் அல்லாஹ் எப்படி நம்மை தாயினுடைய அடிவயிற்றிலிருந்து சாலிஹான முறையிலே உருவாக்கி கொடுத்தானோ, அதே போன்று மௌத் வரும் நேரத்திலே ரப்புல் ஆலமீன் அந்த உடலமைப்பை சீராக கொடுத்த இறைவன் சீராகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை ஹலாலாக மீட்டி எடுப்பதற்கும் ஹராமை விட்டு நீங்குவதற்கும் அதிலே பரக்காத்துகளையும் அபிவிருத்திகளையும் உண்டாக்குவதற்கும் ரப்புல் ஆலமீன் உதவிக்கரம் நீட்டுவானாக. ஆமீன். நம்மிடத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, துவாக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, அவருடைய நோயை ரப்புல் ஆலமீன் ஷிஃபாக்கி கொடுப்பானாக. ஆமீன். பிற என்னென்ன தேவைகளை உள்ளடக்கி துவாக்காண்டி வேண்டிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட மக்களுடைய தேவைகள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக இறை வசனமாக இருக்கக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய நற்பாக்கியங்களை கொடுத்து, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா இன்னும் மறுமையினுடைய நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வக்கீனா அதாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்மை படைத்து நம்முடைய வாழ்க்கையில சில நலவுகளையும் கெடுதிகளையும் கொடுத்து ரப்புல் ஆலமீன்
நம்மை எல்லாம் சோதித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். இது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், கோடை காலத்தில் வெயில்கள் சுட்டரிக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் கோடை விடுமுறையில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், எப்படி சென்று கொண்டிருக்கின்றார்கள், அந்த கோடை காலத்தை நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், நம்மளுடைய பெண்களை, நம்முடைய வாலிப பெண்களை, படிக்கக்கூடிய பெண்களை எப்படி தீனின் பிரகாரம் முறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இவ்வாறு ஜும்மாவிலே பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசுகின்றோமோ, எதை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக முறைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கோடைகால விடுமுறை மாணவர்களும் மாணவிகளும் ஊரில் இருப்பதையெல்லாம் நாம் கண்டு வருகின்றோம். இக்காலகட்டத்தில் நம்முடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சரியான வழியிலே கொண்டு செல்வது பெற்றோருடைய கடமையாகவும் கட்டாயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பள்ளியினுடைய காலங்களிலே அந்த மாணவனாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், அந்தந்த நேரங்களிலே பெற்றோருடைய சொல்லை கொண்டு, பெற்றோருடைய கண்டிஷனை கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு, காலேஜுகளுக்கு சென்று வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். மாலை நேரங்களிலே மதரசாக்களையும், அதே போன்று மகரிபு நேரங்களிலே ஸ்டடி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வித்துறை சார்ந்த விஷயங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நேரங்களை குறைவாக மற்ற நேரங்களை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் கோடை விடுமுறை இருக்கின்றதை பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் வழி தவறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த கோடை கால நேரங்களிலே பள்ளிக்கூட லீவுகளிலே பார்க்கின்றோம், பல மாணவருடைய வழி தவறுவதை, அவர்கள் செல்லக்கூடிய இடங்களை, அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களை, அவர்கள் சேரக்கூடிய நண்பர்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிள்ளை விடுமுறை காலங்களில் சுதந்திரமாக சுத்தவிட்டு விடலாம், அதனால் என்ன நடந்துவிடப் போகின்றது என்பதாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பெற்றோர்கள் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய உலகத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, நாம் இருக்கக்கூடிய ஊர்களிலும் சரி, இப்படி விட்ட பிள்ளைகள் ஆண்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், ஏதோ லீவுகளிலே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று விடப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தருதலைகளாக சுற்றுவதை நாம் மீடியாக்களிலும் கண்கூடாகவும் பெருமக்களை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நரகத்தின் உஷ்ணத்தை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நரகத்தின் ஜுவாலையை விட்டும், நரகத்தின் வெப்பத்தை விட்டும், நரகத்தின் உஷ்ணத்தை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அல்லாஹ் சொல்றான். மற்றொரு இடத்துல சொல்வான், அதனுடைய எரிபொருள்கள் இருக்கின்றதே, அது குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வெப்பத்தால் ஏற்படும் சிரமங்களை நாம் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் பெருமக்களை நாம் இல்லை. வெப்பத்தினுடைய சூழ்நிலைமை, அதனுடைய உஷ்ணத்தை எல்லாம் அன்றாட இந்த கோடை காலத்தில் நாம் கண்டு வருகின்றோம். குர்ஆனுடைய வசனத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை வெப்பத்தை ஜுவாலை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். வெப்பம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நாம் அன்றாட கோடை காலங்களில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்குள், பள்ளியிலிருந்து வீட்டுக்குள் செல்வதற்குள் என்னென்ன பாடுபடுகின்றோம் என்பதை எல்லாம் பெருமக்களே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். வெப்பத்தால் ஏற்படும் உஷ்ணம் இருக்கின்றதே, எந்த அளவு இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை வெயிலில் சுத்தாத, வெயிலில் போயிடாத,
பல நோய்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்களும் சரி பிள்ளைகளும் சரி வெப்பத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரியாக காலை நேரங்களில் மதியம் வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அதனால் பலவிதமான நோய்கள் பரவுகின்றன, கொப்பளங்கள் வெடிக்கின்றன. இதுவெல்லாம் பெருமக்களே அன்றாட மீடியாக்களும் நாளிதழ்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதனால் நாம் பயப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கோடை காலத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்து விடக்கூடாது, கொப்பளங்கள் கிளம்பி விடக்கூடாது. இந்த தருணத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் உசுப்பேற்றி கொண்டிருக்கின்றோம். அடை எங்கேயும் சுத்திராத, அடை வெளியிலே போயிடாத, ஏதாவது நோய் வந்துடும், வெயில் அதிகமா இருக்கும், வீட்டிலேயே கடை. இப்படியெல்லாம் பெருமக்களே தாயும் சரி தந்தையும் சரி பிள்ளைகளுடைய ஒரு மனப்பூர்வமான உணர்ச்சி, பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, பிள்ளை நமக்கு வேண்டும் என்ற அந்த பிரியம். பிள்ளை என்று சொன்னால் எவ்வளவு பிரியப்படும் ஒவ்வொரு பெற்றோர்களும். அவன் நல்லவனாக இருக்கட்டும், அது அல்லாதவனாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அது அல்லாத பெண்களாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகள் மீதுமே அவன் விருப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், விருப்பப்படாத பிள்ளையாக இருக்கட்டும், சொல்லு பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், சொல்லை தட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், பெருமக்களே பெற்றோர்கள் என்பவர்கள் பிரியம் கொள்ளக்கூடியவர்கள் தான். நாம் பெற்றோர்கள் என்பவர் பிள்ளை மீது பாசம் கொள்ளக்கூடியவர்கள் தான். அதனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வெயில்ல போயிடாதப்பா, வெயில்ல சுத்திராதப்பா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கின்றோம். அதே நேரத்தில் கண்ணும் காணாமல் பெற்றோர்கள், இன்னைக்கு அதையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டும் காணாமல் எந்த நேரத்தில் வெளியே போறான், எந்த நேரத்தில் வெளியே வர்றான், சாப்பிட்றதுக்கு எங்க போறான், சாப்பிட எப்படி வர்றான், இரவு நேரங்களில் எங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான், இதை கண்டுகொள்ளாத பெற்றோர்களும் நம்மிலே பலர் இருந்து கொண்டிருக்கின்றனர். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கின்றமே பெருமக்களே, அவர்களுக்கு தான் திருமறை சொல்லுகின்றது, யாயிவல்லதீன ஆமனு அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா, உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நரக ஜுவாலையை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் திருமறை தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய நரகத்தினுடைய அந்த எரிபொருள் இருக்கின்றது அல்லவா, நரகத்தினுடைய எரிபொருள். உதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு திருமணம் நடக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு உணவுகள் தயாரிப்பு நடக்குது. உணவுகள் தயாரிப்பு நடப்பதற்கு முன்னால் பெருமக்களே நாம் அன்றாட அல்லாஹ் நமக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறான். அதற்கு என்ன செய்வோம், பெரிய கட்டையை தூக்கி போய் வைக்கிறது இல்லை. அந்த தீ பந்தத்தை பெரிய சட்டியை தூக்கி வைப்பதற்கு முன்னால் அதை பொருத்துவதற்கு சின்ன பொருளைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். சிந்தனை செஞ்சு பாருங்க, உண்மையா பையா பெரிய கட்டையை தூக்கி முதல்ல வைக்க மாட்டோம். அதில் ஏதோ மண்ணெண்ணையை சீமண்ணையை ஊற்றியோ அல்லது ஏதோ செஞ்ச ஒரு எருக்கட்டியோ அது சம்பந்தப்பட்டதை என்ன செய்வோம், சிறு பொருளை கொளுத்தி விட்டு உள்ள போட்ட பின்னாடி தான் பிறகு விரவுகளை நம்ம என்ன செய்யறோம், நீங்க திருமணங்கள்ல பார்க்கலாம், வைபவங்கள்ல பார்க்கலாம், நம்ம அப்படிதான் செய்யப்படுது. அப்பதான் என்ன செய்யும், அந்த சட்டி நெருப்பு முறையாக எரியும். முதல்ல பத்த வைக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பத்த வைக்கக்கூடிய விறகு நெருப்பாக, பத்த வைக்கக்கூடிய சுள்ளியாக, பத்த வைக்கக்கூடிய சிறு கங்குகளாக நாம் முதலிலே தேர்ந்தெடுப்பது பிள்ளைகளைத்தான். குர்ஆன் சொல்லுது. எந்த பிள்ளைகளை முறையாக கட்டமைக்க வேண்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான பெருமக்களே, எந்த பிள்ளை பாசத்திற்கு பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானோ, அதே பிள்ளையைத்தான் உங்களுக்கு நரக நெருப்பினுடைய முதல் பகுதியாக நாம் உள்ளே வைத்து திணிப்போம் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்துக்கு வருவோம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய ஜுவாலையை, உஷ்ணத்தை நம்மளால் தாங்க முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகளை அந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்துடும் பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களே, நாளைக்கு அந்த பிள்ளை தீனின் பிரகாரம் நீங்கள் உருவாக்கினீர்களா, அந்த பிள்ளைகளை தீனின் பிரகாரம் மார்க்க தொடர்பான விஷயங்களை ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும் உருவெடுத்து கொடுத்தீர்களா என்பதாக அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பானே, அதற்கு என்ன பதில் வைத்திருக்கின்றீர்கள்? என்ன பதில் வச்சிருக்கிறோம்? பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மறுமையில் உங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான். புகாரியுடைய கிதாபில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்றாங்க, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளட்டாலும் சரி, சில உள்ளங்கள் அதை ஹதீஸ் குர்ஆன் ஆயத் என்பதாக ஒப்புக்கொள்ளக்கூடும், சில உள்ளங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடாது, முடியாது. அதனால குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் சொல்லுவதும் என்னது, கேட்பதும் கட்டாயம், கடமை, ஃபர்து ஐன், சொல்வது கட்டாயம்.
அதை நம்மளுடைய மனது நம்மளுக்கு தோதுவாக இருந்தது என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. தோது இல்லை, எங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடுறோம். ஆனால் சத்திய வாக்கு என்னவென்று சொன்னால் பெருமக்களே, குர்ஆனுடைய வசனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உள்ளம் என்ன ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அந்த சட்டதிட்டங்களை நாம் முறைப்படுத்துவது என்னது மார்க்கத்திலே கட்டாயம். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி, மறுமையினுடைய சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே வருவதற்காக வேண்டி, மறுமையினுடைய நெருப்பு, அதனுடைய ஜுவாலைகள், அதனுடைய உஷ்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலம் தெரிவதற்கு முன்கூட்டியே உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடை காலங்களை கொண்டு சோதனை செய்கின்றார் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்கூடாக பார்த்து வருகின்றோம். குர்ஆனையும் ஹதீஸையும் ஒருபுறம் வையுங்க. கண்கூடாக கோடை வெயில். இன்னும் என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னும் செல்ல 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 வெப்பங்கள் அதிகமாக கூடும். பார்க்கிறோமா என்னமா செய்திகள்ல மீடியாக்கள்ல என்ன நம்ம பார்க்கிறோம், வெப்பங்கள் அதிகமாக கூடும், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புகாரியில ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். கடும் வெயில் காலத்தில் தன்னுடைய நரக உஷ்ணத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், கடும் வெயில் காலத்தில் உங்களுடைய உஷ்ணத்தை எப்படி கடைபிடிக்கின்றீர்களோ இதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை மனிதர்களை படைப்பதற்கு முன்கூட்டியே, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்கூட்டியே ரப்புல் ஆலமீன் நரகத்தை படைத்து அதனுடைய உஷ்ணத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கோடை காலத்தை நாம் மாறி மாறி கொடுக்கின்றோம் என்பதாக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரிலே ஒரு ஹதீஸ் இடம்பெறும், இஸ்தகத்துன் நாரு இலா ரப்பிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பு கங்குகளை கொட்டுகின்றான். ஃபகாலத் ரப்பி அகல பாலன் இலா பால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஃபஅதின லஹு பினஃப்ஸிஹி ஷைஉன். வருடத்திற்கு ஒரு முறை, ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், வருடத்திற்கு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் தன்னுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் மூச்சு விடுகின்றது என்று சொன்னார்கள். யார் மூச்சு விடுறா? எந்த நரகத்தினுடைய ஜுவாலை, ஒரு நெருப்புல கங்கு வைக்கிறோம், கையை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சுடும் என்பதை பெருமக்களே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெருப்புக்குள் கங்கு வச்சா, கையை வச்சா, ஆனா மார்க்கம் சொல்லுது, அதாவது 100 பகுதியில ஒரு பகுதி தான் இந்த நெருப்பினுடைய ஜுவாலை என்பதாக, உலகத்தில் கொடுக்கக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலை என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், சாதாரண கடைசி பகுதியினுடைய நெருப்பில் கையை விட்டால் மனிதனுடைய அந்த கை என்ன ஆகும் என்பதை பெருமக்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் அனுமதி பெற்று அந்த உஷ்ணமே அந்த நெருப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தாங்க முடியலையா, அந்த நெருப்பை தாங்க முடியாம வருடத்துல ஒரு முறை அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு இஷ்தகத், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்து தன்னுடைய அந்த பகுதியிலிருந்து சிறு பகுதியை உலகத்திற்கு மூச்சு விடுகின்றது. புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். மூச்சு விடுகின்றது. அந்த நெருப்பு கக்கல, அதனுடைய உஷ்ணத்தை அதனாலேயே தாங்க முடியாம அதை மூச்சு விடுகின்றது. அந்த சிறு பகுதி தான் என்ன செய்து கோடை காலம் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இது வெப்ப காலம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். பெருமக்களே, அதே போன்று அந்த ஹதீஸுடைய தொடரிலே சொல்கின்றார்கள், நரகம் குளிர்காலத்தில் என்ன செய்கின்றது என்று சொன்னால், குளிர்காலத்தில் குளிரை தாங்க முடியாமல் அதில் ஒரு பகுதியை அது மூச்சு விடுகின்றது. அதுதான் மனிதர்களுக்கு குளிர்காலத்தை தாங்க முடியாமல் துடிக்கின்றார்கள். அது நரகத்தினுடைய ஒரு பகுதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். கடும் வெயில் காலம், இந்த வெயிலை தாங்க முடியல. எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான். அன்றைய காலகட்டத்தை போன்று இன்றைய காலகட்டத்திலே மக்கள் வாழ முடியாது. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், கரண்ட் இல்லாத காலம், உணவில்லாத காலம், பசியினால் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய வீடுகளிலே 3 நாட்கள் 1 மாத காலங்கள் என்ன அடுப்பை பத்த வச்சதில்லை, அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லக்கூடிய காலம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்காக செய்த துஆவின் பரக்கத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் வளங்களை கொட்டிக் கொண்டிருக்கின்றார். இதுல யாரும் மறுக்க முடியாது. எனக்கு அருள் வளம் இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குது, யாரும் கஷ்டம் சொல்ல முடியாது.
அல்லாஹ் சொல்றான். கஷ்டம் யாரும் சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் பிரட்டி பாருங்கள், வாழ்க்கையை நீங்கள் பிரட்டி பாருங்கள். உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பிரட்டி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வரலாறுகளுக்கு முன்னால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைக்கு முன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால், பெருமக்களை, நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஜெயம் பெற்ற வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அருள்கொடையான வாழ்க்கை. அந்த அருள்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதின் காரணத்தினால் தான், நமக்கு கொடுத்ததின் காரணத்தினால் தான் இன்றைக்கு அல்லாஹ் செய்த ரஹ்மத். இன்றைக்கு வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர முடியல, பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வர முடியல. எப்படியாவது வீட்டில் என்ன செஞ்சிடணும், ஒரு ஏசியை மாட்டிடணும் நினைக்கிறோமா இல்லையாங்க? இப்படி வரக்கூடிய காலங்கள்லாம் இருக்க முடியல. எல்லா மனதிலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே ஒரு வாகனத்தில் நம்ம போறோம், வாகனம் வச்சிருக்கிறோம், வாகனத்தில் எப்படியாவது என்ன செய்யறோம், ஒரு ஏசியை மாட்டிடணும். மஸ்ஜிதுகளில் ஒரு ஏசியை மாட்டிடணும். இதெல்லாம் கூடாதா? கூடும். ஏன் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அருள்வளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார் அருள்வளம். ஏன் அப்படின்னு சொன்னா, காலங்கள் செல்ல செல்ல கியாமத் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நெருங்கி கொண்டு இருக்க மனிதனுடைய மனப்பக்குவங்கள், மனிதனுடைய அந்த பழக்க வழக்கங்களிலே அவன் சரி செய்ய வேண்டும். இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம கண்கூடாக பெருமக்களை பார்த்து வருகின்றோம், இருக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த ஹதீஸினுடைய தொடர்கள்ல சொல்றாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜுவாலை, அந்த நரகம், அன்னார் இஸ்தகத் அன்னார், அது ஒரு பகுதியை கொட்டும் பொழுதே உங்களால் அந்த கோடை காலத்தில் தாங்க முடியவில்லையே, ஆனால் முழு பகுதியை வைத்து இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலையை நீங்களும் உங்களுடைய மக்களும் எப்படி சந்திக்க போகின்றீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான்ல, அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா, நரக நெருப்பை விட்டு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நெருப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த நெருப்பை ஏதோ ஏசியை போட்டோ, என்ன கூலரை போட்டோ ஏதோ தாங்கிக் கொள்ளலாம், பெருமக்களை தாங்கிக் கொள்ளலாம். தாங்கிக்கூடிய உபகாரங்களையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு விஷயம் நடக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு நோயை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த நோய்க்கு மருந்து இல்லாமல் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நோயை கொடுப்பதே இல்லை. இல்லைங்க, இந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நோய்க்கு அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். பெருமக்களே, இந்த நோய் வருது அப்படின்னு சொன்னா இந்த நோய்க்கு மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாமே ஒழிய, மாறாக நோய்க்கு மருந்து இல்லை என்பதாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோயை அல்லாஹ் விடும் பொழுது அதற்கு மருந்தையும் சேர்த்துத்தான் அனுப்பி கொண்டிருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, அப்படி இருக்கும் பொழுது இந்த நரக நெருப்பினுடைய ஜுவாலையை எப்படி அணைப்பது? எப்படி அணைப்பது? தீ எரியுது அப்படின்னு சொன்னா தண்ணியை ஊற்றி அணைச்சிடலாம். உடம்புல தீ பற்றுச்சு, தீ நெருப்பா எரியுது அப்படின்னு சொன்னா ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு அழிஞ்சிடும். இப்ப வெப்பம் அடிக்குது, எங்க போய் தண்ணியை ஊத்துறது? இல்லைங்க, வீட்டுல வெயில் அடிக்குது, வீட்டுக்கு மேல ஊத்தலாம். முத்தத்துல அடிக்குது, முத்தத்துல தண்ணியை ஊத்தலாம், கொஞ்சம் இணல் வரண்டு. ஊரு ஃபுல்லா வெயில் அடிக்குது, உலகம் ஃபுல்லா வெயில் அடிக்குது, எங்கிட்ட போய் தண்ணியை ஊத்துவோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்போ அந்த நரக நெருப்பினுடைய தண்ணியை அணைக்கக்கூடிய மருந்து என்ன? நோயினா மருந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நெருப்பு, நரக நெருப்பு, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் பாதுகாப்பா இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதற்கு மருந்து இருக்கத்தானே வேணும். பெருமக்களை, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். மருந்து இருக்கத்தானே வேணும். அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய மருந்து என்னவென்று சொன்னால், தீனின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான மார்க்க கல்வியை நீங்கள் புகுத்த வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அந்த மார்க்க கல்வியை சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். அந்த மார்க்க கல்விக்காக வேண்டிதான் பெருமக்களை மக்தப் மதரசாவாக இருக்கட்டும், பெண்கள் மதரசாவாக இருக்கட்டும், இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால. சில மக்கள் நம்ம ஊரில் வெளியில் போகிறாங்க வெக்கேஷனில், ஆனால் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? பெண்கள் மதரசாவாக இருக்குது, பெண்களாக இருந்தால், பிள்ளைகளாக இருந்தால், எல்லா மக்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது? அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஊரில் ஒரு ஏற்பாடு என்ன செய்யப்பட்டு நல்ல முறையில் இப்போ நம்ம மக்தப் மதரசாவும் சரி, நிஸ்வான் மதரசாவும் சரி, நல்ல முறையில் என்ன போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், அதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. இதுதான் நிதர்சன உண்மை. உத்வேகம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை. ஒரு மனிதன் மதரசாக்கு பிள்ளை வர்றான் அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு வர்றான், 7 மணிக்கு பள்ளினா 7:30க்கு வர்றான், 7:45 வர்றான். யார் அப்படின்னு சொன்னா அவர் தொழுகையாளியுடைய பிள்ளைகளாக இருக்குது, தீனின் பிரகாரம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்குது. இதை யார்கிட்ட போய் சொல்றது?
அதே மாதிரி நிஸ்வான் மதரசா இன்னைக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு என்ன நம்ம ஆண்களுக்கே தெரியல. ஒதுவுடைய சட்டம் என்னன்னு கேட்டால் பரல என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. தண்ணி குடிக்கக்கூடிய சுண்ணத்து எத்தனைங்க தெரியாது. சரி, அதை விடுங்க. கல்யாணம் முடிச்ச வாலிபர்கள் கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்ச பின்னாடி ஒரு அஜரத்திட்ட வந்து மார்க்க சட்டத்தை கேட்போமே தெரியாது. ஜிமா செஞ்சுட்டு என்ன செய்யறான், வீடு குடியேறோம். ஒரு நிக்கா நடக்குது, வீடு குடியேறோம். மார்க்க சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க வீடு என்ன ஜிமா ஒரு நிக்கா நடந்துருச்சு, நிக்கா கணவன் மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அவங்க குளிக்கும் பொழுது முழுக்குடைய பரல தெரிஞ்சுதான் குளிக்கணும். சும்மா இவர் தண்ணி ஊத்திட்டு வெளியே வந்து அது ஹராம், வெளியே வந்துடுறாரு. சும்மா தண்ணி ஊத்தி குளிக்கிறாங்க. இப்ப குளிச்சா எப்படி குளிப்பு கூடும்? இன்னைக்கு அப்படி நம்ம சமுதாயத்தில் 99% மக்கள் பெருமக்களே குளிப்புடைய கடமை தெரியாது. குளிப்புடைய பரலி எத்தனைங்க கேட்டா சொல்ல முடியுமா? ஒரு சில பேர் தான் சொல்ல முடியும். ஏன் தெரியாது? தெரியாது என்பது குற்றம் இல்லை பெருமக்களே. எனக்கு தெரியாது என்பது குற்றம் இல்லை. ஆனால் தெரியாததை தெரியாமல் என்ன கேட்காமல் இருக்கின்றோம் பாருங்க, அதுதான் குற்றம். மார்க்கம் சொல்லுகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதற்காக வேண்டிதான் இன்னைக்கு பெண்களுடைய சட்டதிட்டங்கள், குறிப்பா பெண்களுடைய மாதவிடாய் காலங்கள்ல, குழந்தை பேருற காலங்கள்ல தொழுகையினுடைய அந்த சட்டதிட்டங்கள் என்ன, அதற்கு எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் ஒண்ணும் தெரியல. தெரியாம என்ன செய்யறாங்க, இவங்க தண்ணியை ஊத்துறாங்க, குளிக்கிறாங்க, தொழுவுறாங்க. கூடாது. அப்போ அவங்க துவா செய்யக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும், வெளியே வர அந்த தண்ணியை முழுக்கூடிய பரல தெரியாம ஒரு தண்ணியை ஊத்திட்டு என்ன செய்ய முடியாது, தொழுதாலும் தொழுகக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்களே. அதற்காக வேண்டிதான் மதரசாக்கள் என்ன செய்யுது, கோடை காலங்களில் இன்னைக்கு வெளியில போயிடுறாங்க, வெக்கேஷன்ல, அது வேற விஷயம். இருக்கக்கூடிய காலங்களில் பிள்ளைகளை சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களாக இருக்கிறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் பெருசா போய் நம்ம என்ன கத்துக்கிற போறது இல்லை பெருமக்களே. வீட்டில் 8 மணி நேரம் டிவி ஓடுது. என்ன மதரசா நடக்குது, பெண்கள் மதரசா நடக்குது, இந்த மதரசா நடக்குது, பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. பெருமக்களை பிள்ளைகளை வந்து என்ன செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு உள்ள வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஏறி விளையாடுவாங்களாம். பிள்ளைகளை விரட்டாதீ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளியில நுழைஞ்சிட முடியுமா? பிள்ளைகள் ஷைத்தானா இருக்கிறான், சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முதுகுல ஏறி குதிச்சு விளையாடுவாங்களாம். இன்னைக்கு கதை உடைக்கிறான், அதை உடைக்கிறான், இவங்க அப்படிதான் செய்யறானுவா, அது வேற விஷயம். அப்படிதான் செய்யறானுவோ. ஆனா நம்மளுக்கு பெரியவங்களுக்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குதா? இல்லையே, மனப்பக்குவம் இல்லை. அப்போ பிள்ளைகள் என்பவர்கள் சுட்டி செய்யக்கூடியவர்கள் தான். அதை திருத்தக்கூடியது என்ன உஸ்தாதுமார்களும் வேணும், பெற்றோர்கள் முதல் பங்கு வகிக்க வேண்டும். இன்னைக்கு இப்போ ரொம்ப கவலையா இருக்குது. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 5 ஜூஸ் 4 ஜூஸ் நம்மள்ட்ட என்ன மதரசாவில் மனப்பாடம் பண்ண பயில்வோம், 5 ஜூஸ் எந்த இடத்துல கேட்டாலும் சொல்லுவானுவோம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் 8th 9th முடிச்சவன ஆளை காணா போயிடறான். எங்கடா எங்கப்பா இருக்கிறா, எங்க இருப்பிடம் எங்க, பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. எங்க இருப்பிடம் எங்க, கபுஸ்தானு தானே இருக்கிறோம். எங்க போயிருது பெற்றோர்கள்? அப்ப யார் சமாளிக்க முடியும்? நம்ம போய் கேட்கிறோம், இல்லைங்க என் பிள்ளை சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரு காரணம்? பெரியார்களே, பெற்றோர்கள் நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல. அல்லாட்ட போய் இங்க அது வெயில் என்ன, வெயில் உங்க பிள்ளைகளை என்ன சுட்டரிக்கும் வெயில்ல என்ன செய்யறாரு, ஒரு ஆசிரியர் சாரோ அஜரத்தோ டீச்சரோ நிப்பாட்டுறாங்க வெயில்ல, ஒரு மணி வெயில்ல நிப்பாட்டுறாங்கன்னு வைங்க, பொருத்தி கொள்வோமா? எவ்வளவு சண்டை பிடிப்போம் ஆசிரியரை சென்று. இப்போ நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நரகத்தில் நிப்பாட்டுவேன்னு சொல்லல, நரகத்தில் அவங்க தான் எரிபொருள்னு சொல்றான். அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, எரிபொருளுடைய பொக்கிஷமே பிள்ளைகள் தான் சொல்றான். அப்போ மனசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? அங்கே போய் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண முடியாது, இங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். என் பிள்ளைக்கு என்ன படிப்புக்கு காலேஜுக்கு இப்படி இருக்கணும், குறைக்கலாம், கூட்டலாம், எல்லாம் செய்யலாம் பெருமக்களே. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மௌத்துக்கு பின்னாடி ரெக்கமெண்டேஷன் என்பது துவா மட்டும்தான், அந்த எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது. அந்த ஒரு கவலையில தான் பெருமக்களே இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன, ஒரு மார்க்க சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ணிட்டாரு, பண்டலன்னா அது வேற விஷயம். பண்ணிட்ட ஒருத்த மறந்தான் வைங்க, அதோட குற்றவாளி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி நிஸ்வான் மதரசாக்கள்ல சில ஆலிமாக்கள் உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன செய்யுது, அவங்க சரியா இருக்கிறாங்களா, சரியா அந்த தொழுகை வணக்க வழிபாடுகள் இருக்கிறாங்களா? பழைய மாணவிகள் வாங்க என்னன்னு பாருங்க, காணா. யாரு பெற்றோர் இல்லை, என் புள்ள ஆலிமா ஆயிருச்சுங்க, என் புள்ள முபல்லிகா ஆயிருச்சு, பட்டம் வாங்கிருச்சு, நிறைய பரிசுகள் வாங்கிருச்சு, என்னங்க இப்ப செய்யுது, சும்மா இருக்குது. ஏங்க சும்மா இருக்கிறதுக்கு தான் 3 வருஷம் என்ன செய்யறாங்க, முபல்லி அந்த ஸ்டடி எல்லாம் அந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க, நடத்துறாங்களா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்கள். எல்லாருக்கும் உள்ளதான், எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். மதரசாக்கள் 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணவனுக்கான மதரசாவை நம்ம சரி செய்யணும். இருக்கிற பிள்ளைகளை நம்ம சரி செய்ய முடியல, இருக்கிற பிள்ளைகளை சரியா நம்ம கொண்டுட்டு போக முடியல. பெற்றோர்கள் சொன்னா என்ன செய்யறது, சொல்றாங்க அப்படித்தான் வருவா அஜர்த்தி, எதுவுமே செய்ய முடியாது. 7:30 மணிக்கு தானே அஜர்த்தி எந்திரிக்கிறான், என்ன செய்ய முடியும்? நான் தண்ணியை ஊற்றி எழுப்பி பார்த்துட்டேன், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்?
முழு காரணம் பெருமக்களே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெற்றோர்கள் தான், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெற்றோர்கிட்ட தான் அல்லாஹ் கேட்பான். நீங்கள் இப்படி விடுற பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லுங்க, இப்படி கையை விட்டுட்டா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பெற்றோருடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய முடியாது. ஊர்லேயே நிறைய பார்க்குறோம், நிறைய பெற்றோருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் 8th படிக்கிறான், 9th படிக்கிறான், தாயினுடைய அந்த கண்ட்ரோல் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை விட்டு வெளியே போயிடுறான். இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, எவ்வளவு சொன்னாலும் கேட்கக்கூடிய சூழ்நிலைமை இல்லை. இன்னைக்கு சில பசங்களை நீங்கள் நோட்டம் எடுங்க, என்ன மதரசா விட்டு போன பிள்ளைகளை 8th படிக்கிறப்ப அவன் ஸ்கூல் விட்டு வந்தவன இந்த இடத்துல தான் உட்கார்றாங்க. கூப்பிட்டா கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணிருந்தும் குருடன் என்பதாக சொல்லுவார்கள். கூப்பிட்டா கூட கண்ணு தெரியும், இப்படியே தான் நிற்கிறான். அதில் என்னதான் தெரியுது, கண்ணை குருடா போயிருன்னு நினைக்கிறேன். சயின்ஸ் என்ன சொல்லுது, மருத்துவம் என்ன சொல்லுது, பிள்ளைகள் தொடர்படியாக மொபைல் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய மூளை வளர்ச்சி கொண்டிருது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லல, அஜத் சொல்லல, குரான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. எந்த பிள்ளைகள் தொடர்ந்து மொபைல்களை பார்ப்பார்களோ இரவு நேரங்களும் மூளை வேற வளர்ச்சி என்ன செய்யுது, குன்றி போயிருது, மூளை விளங்காம போயிருது, மூளை வெடிச்சிருதுன்னு சொல்லுது. யாருங்க சொல்றா, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், செல்போன் என் மகனுக்கு வேணுங்க, இருக்க வேண்டியதான். இன்றைக்கு கால கட்டாயம் என்ன, இதை சொன்னாலும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யார்கிட்டையும் வரப்போறது இல்லை. என்னத்தை குரானை சொன்னாலும் என்னத்தை ஹதீஸை சொன்னாலும் இன்னைக்கு மனப்பக்குவம் என்பது செல்லு கொடுக்காதேன்னு சொன்னாலும் இல்லை, நான் என்னங்க என் பிள்ளை இதைத்தானே பார்க்குறாங்க அதைத்தானே பார்க்குறாங்க, மனப்பக்குவம் இல்லை. பெருமக்களை சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன பெற்றோர்கள் உருவாகும். எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லலாம். அதனால பெண்கள் வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, முதியவங்கள் இருக்கிறாங்க, வாலிப பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் மதரசாக்கு அனுப்புங்க, அட்மிஷன் ஆகுது, மக்தப் மதரசாக்கு அனுப்புங்க. இல்லை என் பிள்ளை ஆந்திரா போகுது, வெக்கேஷன் போனால் பிரச்சனை இல்லை, லீவுகளில் போகிறாங்க, ஆனால் சுத்தம் விட்டுட்டு நாளைக்கு நம்ம தான் என்ன கையை கட்டிட்டு நிற்கணும். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் சரி, பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், தீனுடைய விஷயங்கள் செய்யக்கூடிய எத்தனையோ மக்களுடைய பிள்ளைகளை நம்ம கேள்விப்படுறோம். ஓதுறாங்க, ஆலிமா பட்டம் வாங்குறாங்க, ஆனால் அதோடைய அமல்கள் இல்லை. எந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கிறாரு, அவர் படிச்சுட்டு சும்மா இருந்தா டாக்டர்னு சொல்லிட முடியுமா? இன்ஜினியர் இருக்கிறாரு, படிச்சிருக்கிறார், இன்ஜினியர் தான், வீடு கட்டணம் எதுவும் கட்டலை, சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு, சும்மா இருந்துட முடியுமா? வக்கீலாக இருக்கிறாரு, படிச்சுட்டாரு, நான் வக்கீல் சர்டிஃபிகேட் மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அஜரத்தா இருக்கிறாரு, நான் பட்டம் வாங்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பெருமக்களே? ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த செயல்பாடுகள், எந்த படிப்பு, எந்த தீனுடைய பிரகாரம் அது நம்மளுடைய வாழ்க்கையில அமல்கள்ல தொடர்ந்து வருமோ அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் விளங்கியவர்கள், எல்லாருக்கும் விளக்கம் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அதை புரிந்து நம்முடைய பிள்ளைகளே, ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்கள், நம்முடைய மனைவிமார்களை என்ன செய்ய, நேரம் கிடைக்கும் போகும்போது ஏதாவது குர்ஆன்ல இருந்து 2 வசனங்களை என்ன செய்யுங்க, என்ன கத்துக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யுங்க, நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்கள் நினைச்சா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.